நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 67. துளி இருள் 21. தேர் நிறை பேரவை முற்றத்தை அடைந்ததும் அங்கு நின்றிருந்த சிற்றமைச்சர் அவர்களை நோக்கி ஓடி வந்து புறவிகள் குளம்பூன்று நிற்க வேண்டிய இடத்தை கைவீசி காட்டினார். தேர்கள் நின்றதும் கொம்புகள் பிளிரி வரவறிவித்தன. முதல் புறவி தேரிலிருந்து கை கூப்பியபடி பிரதிவிந்தியன் இறங்க அவன் இடக்கை பக்கம் ஸ்ருதசேனன் இறங்கி நின்றான். முறைமை முரசு 7 முறை ஒலி எழுப்பி அடங்க 12 கொம்புகள் ஒலித்தன. குருதி உறவு கொண்ட அரசர்களுக்குரிய வரிசைகளுடன் எதிரேற்பு நிறை அவர்களை நோக்கி வந்தது. அஸ்தினபுரியின் அமுத கலக்கொடி ஏந்திய கவச வீரன் ஒருவன் வந்து கொடியை பிரதிவிந்தியனின் காலடியில் தாழ்த்தினான். பிரதிவிந்தியன் முகம் மலர்ந்து இளையோனின் தோளை தொட்டான். மங்கள தாளங்களுடன் அணிச்சேடியர் எதிர் வந்தனர். இசை முழக்கியபடி 7 சோதர் நிறை அவர்களை தொடர்ந்து வந்தது. நிமித்திகன் தன் கையில் இருந்த வலம்புரி சங்கை முழக்கி அஸ்தினபுரியின் இளவரசியின் மன நிகழ்வு மங்களம் பொலிய வந்த இளவரசர் பிரதிவிந்தியரை அரசகுடியும் பிதாமகரும் ஆசிரியர்களும் விண்ணெறிந்த மூதாதையரும் குலமாளும் தெய்வங்களும் வரவேற்கின்றனர். அணி பொலிக, மங்களம் நிறைக, அழியா சொல்லென இத்தருணம் நம் கொடி வழிகளின் நினைவில் அமைக என்று உரத்த குரலில் கூவி வரவேற்றான். பிரதிவிந்தியன் கைகளை கூப்பியபடி அவை முகப்பை நோக்கி சென்றான். அவை கூடத்தை ஒட்டிய அரச அறையிலிருந்து லட்சுமணன் அருமணிகள் பதித்த அணிகள் பூண்டு பட்டத்து இளவரசனுக்குரிய முடிசூடி கண்மதனும் கர்வதனும் காளிகனும் சுபத்ரனும் சுஜயனும் சுப்ரஜனும் துஷ்பராஜயனும் துணைவர கை கூப்பியபடி வெளிவந்து பிரதிவிந்தியனை வரவேற்றான். இட்டு சென்ற நிமித்திகனும் அமைச்சரும் இருபுறமும் விலக பிரதிவிந்தியன் கைகளை விரித்தபடி அணுகி லட்சுமணனின் 2 கைகளையும் பற்றி ஆடையும் அணியும் குலையாது மெல்ல தழுவிக்கொண்டான். லட்சுமணனின் பின்னால் நின்ற உபகௌரவர்கள் மகிழ்ச்சி குரல் எழுப்பினர். என் இளையோர் என அவர்களை லட்சுமணன் அறிமுகம் செய்தான். தேவையே இல்லை, உன் ஆடிப்பாவைகள் என்றான் பிரதிவிந்தியன். அவர்கள் பிரதிவிந்தியனின் கால்களை தொட்டு வணங்க அவன் அவர்களின் தோளை தொட்டு வாழ்த்தினான். 7 மட்டுமே இங்குள்ளனர், பிறர் அங்கே அவைக்குள் சென்று விட்டார்கள் என்றான் லட்சுமணன். ஆம், 1000 வரை வாழ்த்தினால் நான் மருத்துவ நிலைக்கும் இவன் அடுமனைக்கும் செல்ல வேண்டியதுதான் என்றான் பிரதிவிந்தியன். சர்வதன் வணங்குகிறேன் மூத்தவரே என்றான். லட்சுமணன் தன் கால் தொட்டு வணங்கிய சர்வதனை தோள் சேர அணைத்து இணை தோழன் என்றான். நோக்குவோம் என்றான் சர்வதன். தன்னை வணங்கிய ஸ்ருதசேனனையும் யௌதேயனையும் லட்சுமணன் வாழ்த்தினான். அறைக்குள் வலது மூலையில் கூடி நின்றிருந்த அணிப்பரத்தையர் குரவையிட்டு அத்தருணத்தை தேவர்கள் நோக்கும்படி அழைத்தனர். லட்சுமணன் பிரதிவிந்தியனின் கைகளை பற்றியபடி உள்ளறைக்குள் கொண்டு சென்று அங்கிருந்த பீடத்தில் அமர்த்தினான். அவனை தொடர்ந்து வந்த ரிஷசேனனை நோக்கி, மூத்தவரே, இத்தருணம் என் வாழ்நாளில் நான் அடைந்த உச்சம். உறவினர் சூழ அமர்ந்திருப்பதைப் போல பிரிதொரு உவகை இப்புவியில் இல்லை என்று தோன்றுகிறது என்றான். ரிஷசேனன் அவன் தோளை தட்டிய பின், நீ உன் முது தந்தையின் வடிவம் என்கிறார்கள். அவர் சுற்றமும் குலமும் மைந்தரும் சூழ அமர்ந்திருப்பதையே வாழ்வின் முதன்மை களியாட்டென கொண்டவர் என்றபடி அங்கிருந்த பெரிய பீடம் ஒன்றில் அமர்ந்தான். லட்சுமணன் சர்வதனை நோக்கி, இளைய தந்தை பீமனை ஓவியங்களில் கண்டது போல் இருக்கிறான். இவன் உடன் பிறந்தான் சுதசோமனும் அவ்வாறே என்றனர். இவர்கள் இங்கேயே இருந்திருக்கலாம் என்றான். சர்வதன் பீடத்தில் அமர்ந்தபடி லட்சுமணனிடம், பேரழகுடன் எழுந்துள்ளீர்கள் மூத்தவரே என்றான். தங்கள் தந்தையின் முழு நிகர் உடல் கொண்டுள்ளீர்கள். ரிஷசேனன், மாற்றொரு கொண்டு வந்து தந்தையர்தான் இங்கே உளமாடி மகிழ்கிறார்களோ என மயங்குகிறேன் என்றான். லட்சுமணன் எழுந்து சர்வதன் அருகே சென்று ஒரு கையால் அவன் தோளை வளைத்த பின் ரிஷசேனனிடம், 2 தோள்களில் எது ஆற்றல் கொண்டது என்றான். இணை தோள்கள், ஆனால் நிகர் நிலையால் நீ ஒரு படி மேல் என்றான் ரிஷசேனன். ஆனால் கோணலும் ஒரு ஆற்றல், அதை கலையென ஆக்கிய கொண்டவர் இளைய பாண்டவர். யௌதேயன், நீங்கள் களம் நின்று மற்போரிடுவதை காண விழைகிறேன் என்றான். இன்றே நிகழ்த்தி விடுவோம். இந்த மனுக்கூடலுக்கு பின்னர் களியாட்டரங்கு உள்ளது.
என்று லட்சுமணன் சொன்னான். சர்வதன், எனக்கு இணையான தோள்கள் கொண்ட அனைவரிடமும் ஒருமுறை களம் பொருத வேண்டும் என்றால் 3 ஆண்டுகளுக்கு மேல் நான் இங்கு தங்க வேண்டும். 1000 பேரை வெல்ல வேண்டும் என்றான். லட்சுமணன், ஆம், நாங்கள் 1000 ஒரே அச்சில் ஊற்றி எடுக்கப்பட்டவர்கள் என்கிறார்கள் என்று சொல்லி தொடையில் அரைந்து உரக்க நகைத்து, ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் குறையுடையவர்கள். அத்தனை குறைகளும் இணைகையில் அதுவே நாங்கள் என்றாகி இந்நகர் மக்களுக்கு தோன்றுகிறோம் என்றான். அவன் இளையோர் நகைக்க, நகைப்புக்காக மட்டும் சொல்லவில்லை, பெருந்திரளென கூடுகையில் பிழைகளே ஒருங்கு குவிகின்றன என்று லட்சுமணன் சொன்னான். விருஷசேனன், இன்று மாலை களியாட்டரங்கு உண்டென்று எவர் சொன்னது என்றான். நான் விழைகிறேன், விதுரரிடம் அதை கூறலாம் என்று எண்ணுகிறேன் என்றான். பொதுவாக மன நிகழ்வுக்கு முந்தைய நாள்தான் களியாட்டரங்கு வழக்கம். மன நிகழ்வன்று உண்டாட்டும் கலையரங்கங்களுமே ஒருக்கப்படும். இம்முறை மன நிகழ்வு விரைந்து நிகழ்வதனால் இவ்வாறு அமைக்கலாம் என்று தோன்றுகிறது என்றான் சத்தியசேனன். விதுரர் மூச்சிறைக்க, வந்துவிட்டீர்களா? அரை நுரைத்த களம் போல நிறைந்து வழிகிறதே என்ற பின் முகம் மலர்ந்து, அவைக்கு எழுக, பேரவை நிறைய தொடங்கிவிட்டது என்றார். ஆம் என்றபடி லட்சுமணன் எழுந்து பிரதிவிந்தியனை நோக்கி, அவைக்கு எழுக மூத்தவரே என்றான். அவர்கள் எழுந்து நின்றதும் அணிச்சேவகர்கள் அவர்களின் உடைகளின் மடிப்புகளையும் நகைகளின் அமைப்புகளையும் விரிந்த கைகளால் சீரமைக்க தொடங்கினர். வெளியே நெமித்திகன் கொம்பூதி லட்சுமணனின் அவை நுழைவை அறிவித்தான். தொலைவில் வாழ்த்தொலிகள் எழுந்தன. லட்சுமணன் தன் தம்பியரை நோக்கிவிட்டு கூப்பிய கைகளுடன் இடைநாழியினூடாக சென்றான். அவனை தொடர்ந்து அவன் இளையோரும் படை நிறையினரும் செல்ல, முன்னால் அஸ்தினபுரியின் அமுதகல கொடியும் அணிச்சேடியரும் இசைச்சூதரும் சென்றனர். பிரதிவிந்தியன் இறுதியாக சென்ற கண்மதனிடம், 1000 என்று அவை நுழைவார்கள் அல்லவா என்றான். ஆம் மூத்தவரே, வெவ்வேறு குழுக்களாக அவர்கள் அவைக்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றான் கண்மதன். நான் 1000 ஒன்றாக பார்த்ததே இல்லை என்றான் பிரதிவிந்தியன். இன்று அவையில் பாதி அவர்களாகத்தான் இருக்கும் போலும் என்று ஸ்ருதசேனன் சொன்னான். சர்வதன் விருஷசேனனிடம், அவர்கள் எவருக்கேனும் தாங்கள் மற்போர் கற்றுக் கொடுத்ததுண்டா என்றான். இல்லை, அவர்களுக்கு எவரும் எதுவும் கற்றுக் கொடுக்க முடியாது. அவர்கள் ஒற்றை உளம் என்றான பெருந்திரள். ஒருவருக்கொருவர் நோக்கி தங்களை நிறைத்து கொண்டவர்கள். அத்தனை பேர் ஒன்றாக பிறந்து வளர்ந்தமையால் பிற மானுடரை நோக்க அவர்களுக்கு உளம் அமையவில்லை என்றான். அவர்களுக்கு கதை போர் தெரியும் என்றான் சித்திரசேனன். அவர்களுக்கு மற்போரும் வாட்போரும் கற்றுக் கொடுக்க பல்வேறு ஆசிரியர்கள் முயன்றிருக்கிறார்கள். துரோணரின் மாணவர்கள் அவர்களுடன் சென்று தங்கி கற்பிக்க முயன்றிருக்கிறார்கள். அவர்கள் பிற மானுடரை உண்மையில் அறிவதே இல்லை. கற்றுக்கொண்டவர் அவர்களில் மூத்தவர் மட்டுமே. ஏனென்றால் அவர் பிறக்கும்போது இளையோர் இல்லை. அவர் கற்றுக்கொண்டதை மட்டுமே பிறர் அறிந்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது என்றான் சத்தியசேனன். கனகர் வந்து, தாங்கள் கிளம்பலாம் இளவரசே என்றார். பிரதிவிந்தியன் அவை எழுவதை அறிவிக்கும் கொம்போசை வெளியே எழுந்தது. பிரதிவிந்தியன் முன்னே செல்ல ஸ்ருதசேனனும் சர்வதனும் யௌதேயனும் அவனை தொடர்ந்து நடந்தனர். இடைநாழிகளில் அவர்கள் நிற்க வாழ்த்தொலிகளும் மங்கள இசையும் இணைந்து அலையடிக்கும் நீர் பெருக்கென அவை நோக்கி கொண்டு சென்றது. அதன் பின்னர் அங்க நாட்டு இளவரசர்கள் அவை புகுவதை அறிவிக்கும் கொம்போசை பின்னால் எழுந்தது. ரிஷசேனனும் அவன் தம்பியரும் நிறையாக அவை நோக்கி சென்றனர். லட்சுமணன் அவை புகுந்த போது அஸ்தினபுரியின் பேரவை கூடம் உறக்க வாழ்த்தொலி எழுப்பி வரவேற்றது. பிரதிவிந்தியன் நுழைந்த போது அதைவிட 2 மடங்கு வாழ்த்தொலி அவையில் எழுந்தது. பேரறத்தான் வாழ்க, குருகுல முதல்வன் வாழ்க, அவை நிறைக்கும் அருள்மைந்தன் வாழ்க என்று அஸ்தினபுரியின் மூத்த குடித்தலைவர்கள் கைகளை வீசி களிவெறி கொண்டு வாழ்த்தொலி கூவினர். இருபுறமும் மங்களச்சூதர்கள் தெய்வம் இறங்கியவர்கள் போல உடற் வியர்த்த வழிய தலை சுழற்றி உடல்கள் துள்ள இசை முழக்கினர். பிரதிவிந்தியன் கை கூப்பியபடி சென்று தன் பீடத்தில் அமர்ந்தான். விருஷசேனனும் தம்பியரும் அவர்களின் இருக்கைகளில் வந்து அமர்ந்தனர். உத்தர பாஞ்சாலத்தின் அரசன் அஸ்வத்தாமனும் சிந்துவின் அரசன் ஜெயத்ரதனும் விதர்ப்பத்தை ஆளும் ருக்மியும் வந்து அவை அமர்ந்தனர்.
மற்ற நாட்டு அரசர் சல்லியரும் சேதி நாட்டு தமகோஷரும் கொடியும் குடையும் கொண்டு அவை புகுந்தனர். விசால நாட்டு அரசர் சமுத்திரசேனரும் கௌசிகி நாட்டு மகௌஜசனும் காசி நாட்டு சுபாகுவும் கோசலத்தின் பிரகத்பலனுடன் அவை வந்து அமர்ந்தனர். விசால நாட்டு அரசர் சமுத்திரசேனரும் கௌசிகி நாட்டு மகௌஜசனும் காசி நாட்டு சுபாகுவும் கோசலத்தின் பிரகத்பலனுடன் அவை வந்து அமர்ந்தனர். பால்கீகனாகிய பூரிசரவஸ் அவை புகுந்த போது வாழ்த்தொலிகள் மேலும் ஓங்க பிரதிவிந்தியன் திரும்பி ஸ்ருதசேனனை நோக்கி, பால்கீக நாட்டு இளவரசர் பூரிசரவஸ் தன் மூத்தவரும் அரசருமாகிய சலனுடன் அவை புகுகிறார் என்றான். உலூக நாட்டு அரசன் பிரகந்தன், காஷ்மீர நாட்டு லோகிதன், கோசிருங்கத்தின் சிரோனிமான் ஆகியோர் வந்தனர். அவந்தியின் அரசர்களான விந்தனும் அணுவிந்தனும் அவையில் வந்தபோது பின்பக்கம் வாழ்த்தொலிகள் எழுந்தன. ஸ்ருதசேனர், காந்தாரர் சகுனி என்றான். காந்தார அரசர் சுபலர் கொடியும் குடையுமாக உள்ளே நுழைந்து முதன்மை நிறையில் அமர்ந்தார். பின்னால் வந்து சகுனி அவருக்கு அருகே அமர்ந்தார். கணிகர் வரவில்லையா என்றான் பிரதிவிந்தியன். அவர் அந்தனர் நிறையில் அமர்வார் என்றான் ஸ்ருதசேனன். அரசர் பலர் வரவில்லை என்று சுற்றிலும் நோக்கி பிரதிவிந்தியன் சொன்னான். விரைந்து எழுந்த விழா. இத்தனை பேர் வந்ததே அரிது. இவர்கள் விரைவு படகுகளிலும் தேர்களிலும் வந்திருக்க வேண்டும் என்றான் ஸ்ருதசேனன். இரு மாணவர்கள் தோளில் கை வைத்து பீஷ்மர் நடந்து வந்து தலைக்கு மேல் கையெடுத்து அவையை வணங்கிய போது வாழ்த்தொலிகள் உறக்க எழுந்தன. அவர் மரவுரியிட்ட இரு கையில் சென்று அமர்ந்து வலக்காலை தூக்கி மடித்து உடலை ஒசித்து கொண்டார். விழிகள் எமை சரிய, தோள்கள் மெல்ல தளர துயில் கொள்பவரைப் போல அமைதி அடைந்தார். இடது கை மார்பில் விழுந்திருந்த தாடியை மெல்ல நீவி கொண்டிருந்தது. மாணவர்கள் சூழ துரோணர் அவை புகுந்தார். அவருடன் கிருபரும் இருந்தார். திருதராஷ்டிரர் சஞ்சயனின் தோள் பற்றி அவைக்குள் நுழைந்த போது உரத்த குரலில் வாழ்த்தியபடி குலம் மூத்தார் எழுந்து நின்றனர். ஓசை நோக்கி முகம் திருப்பி கை கூப்பி வணங்கிய பின் அவருக்கான பெரிய பீடத்தில் அமர்ந்து இரு கால்களையும் நீட்டி பெரிய கைகளை கைப்பிடி மேல் வைத்து நீள் மூச்சு விட்டார். அவர் தலை மெல்ல சுழலத் தொடங்கியது. எதையோ வாயிலிட்டு மெல்பவர் போல தாடை இறுகி அசைந்தது. பிரதிவிந்தியன் கணிகர் வந்து அவை அமர்வதை பார்த்தான். ஸ்ருதசேனனை நோக்கிய பின் சற்று விழி திருப்பி மீண்டும் நோக்கிய போது அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. விழிகளால் துழாவி அதன் பின்னரே எவரும் நோக்கவியலாத வளைவு ஒன்றில் தரையிலிடப்பட்ட மெத்தையில் அவர் உடைந்த உடலை உடுக்கி படுத்திருப்பது போல் அமர்ந்திருப்பதை கண்டான். அவருக்கான பீடத்தின் மேல் அவருடைய மரவுரி மேலாடை மட்டும் போடப்பட்டிருந்தது. அவை முழுமையாக நிரம்பியதும் நிமித்திகன் அறிவிப்பு மேடையில் ஏறி கையில் இருந்த சிறு கொம்பை முழக்கினான். ஓசையடங்கி அவை அமைதி கொண்டது. வெளியே அவை முரசுகள் முழங்க நிமித்திகன், யயாதியின் குடி தோன்றல், சந்திரகுலத்து முடி மன்னர், குருகுலத் தலைவர், ஹஸ்தியின் தன்னுரு கொண்டவர், மாமன்னர்கள், பிரதீபனின் விசித்திர வீரியனின் கொடி வழியினர், தார்த்தராஷ்டிரர், அஸ்தினபுரியை ஆளும் துரியோதன மாமன்னர் அவை நுழைகிறார் என்று அறிவித்தான். மங்கள இசைகளும் வாழ்த்தொலிகளும் எழுந்து குவை மாடங்களில் மோதி ஓசை அருவியென தலைக்கு மேல் கொட்டின. தன் ஆடைகளும் வயிறும் செவி மடல்களும் அவ்வோசையில் அதிர்ந்து கொண்டிருப்பதாக பிரதிவிந்தியன் உணர்ந்தான். முதல் முறையாக அரசவை அவனுக்கு சலிப்பையும் ஒவ்வாமையும் உருவாக்கியது. எவருக்கு எதிராக இந்த ஓசை? எவரிடம் அறிவிக்கிறார்கள்? தெய்வங்களுக்கா? மூதாதையருக்கா? குடிகளுக்கா? இல்லை இல்லை, காலத்திடம், ஊழிடம், ஒளிந்திருக்கும் நுணல் எழுப்பும் அழைப்பு குரல் இது. அஸ்தினபுரியின் அமுதகல கொடியுடன் வந்த பொற்கவசமணிந்த வீரன் அவை நுழைந்து அதை நிலை பொருத்தினான். தொடர்ந்து மங்கள செடியர் நிறை 5 மங்களங்களேந்திய தாளங்களுடன் வந்து அவையை வணங்கி இரு பிரிவுகளாக பிரிந்தகன்றது. மூச்சு வாங்க உடல் வியர்த்து வழிய இசை முழைக்கு வந்த சூதர்கள் 3 பிரிவுகளாக பிரிந்து அவையில் முன்னரே நின்ற இசை சூதர்களுடன் இணைந்து கொண்டனர். வெப்பமேறும் கலத்து நீர் என அவை மெல்ல தன்னுள் சுழன்று கொண்டிருந்தது. கை கூப்பியபடி அரசனி கோலத்தில் வந்த துரியோதனன் அரச மேடை மேல் ஏறி வணங்கி நின்றான். 7 வைதிகர்கள் கங்கை நீர் கொண்ட பொற்கலங்களுடன் அவனை எதிர்கொண்டு நீர் தெளித்து மலரளித்து வாழ்த்தி இரு கைகளையும் பற்றி கொண்டு சென்று அரியணையில் அமர்த்தினர்.
3 குல மூதாதையர் கொண்டு வந்த தாளத்தில் இருந்த மணிமுடியை எடுத்து மூத்த குலத்தலைவர் ஒருவர் அவன் தலையில் சூட்ட, அவையில் இருந்தவர்கள் அரிமலர் வீசி அவனை வாழ்த்தினர். செங்கோலும் உடைவாளும் அவனுக்கு அளிக்கப்பட்டன. இடப்பக்கம் மங்கள இசை எழ பேரரசி பானுமதி துச்சாதனனின் துணைவி அசலையுடன் அவை நுழைந்தாள். 7 மூதன்னையரால் அவள் அரியணைக்கு கொண்டு வரப்பட்டாள். துரியோதனனுக்கு இடப்புறம் அவள் அமர 7 மூதன்னையர் தாளங்களில் கொண்டு வந்த மணிமுடியை அவளுக்கு சூட்டினர். அசலை அவளுக்கு வலப்பக்கமாக வாளுடன் நின்றாள். இடப்பக்கத்தில் வெண்பட்டு மூடிய அவையில் அரசியர் 100 வந்து அமரும் வாழ்த்தொலிகள் கேட்டன. பானுமதியிடம் பொற்தாமரை ஒன்றை அளித்தனர். மணிமுடி சூடி செங்கோலேந்தி அரசன் தோற்றம் அளித்ததும் கங்கை நீர் தெளித்து அவனை வாழ்த்தி மங்களம் உரைத்து வைதீகர் அவை மேடை நீங்கினர். அரச பேரவைக்கு வெளியே எழுந்த முரசொலிகள் களிறுகள் என்றும் உடனிணைந்த கூறிய கொம்போசைகள் அவற்றின் விண் தந்தங்கள் என்றும் பிரதிவிந்தியன் எண்ணினான். வாழ்த்தொலிகளும் மங்கள இசையும் அதை சூழ்ந்து அலையடிக்கும் இளஞ்சோலை. அவ்வெண்ணங்களின் சலிப்பு அவனை அசைய வைத்தது. அவன் மெல்லச் சரிந்து, அரச பேரவையில் மணமங்கலம் நிகழும் வழக்கம் உண்டா இளையோனே என்றான். ஸ்ருதசேனன், இது யாதவபுரியின் சாம்பர் கொண்ட மகட்கோளை அஸ்தினபுரியின் அவை முறைப்படி ஏற்றுக்கொள்ளும் சடங்கு மட்டும் தான் மூத்தவரே. வேத முறைப்படி நிகழும் மனங்களிலோ சத்திரிய மன தன்னேற்புகளிலோ மேலும் பல சடங்குகள் உண்டு என்றான். பிரதிவிந்தியன், ஆம், ஆண் பெண்ணை கவருவதற்கு உடன் நிற்கும் தெய்வங்கள் வேறு. குடியும் மூத்தவரும் சூழ்ந்து வேதம் ஓதி கைப்பிடித்தளிக்கையில் நிறந்த நின்று வாழ்த்தும் தெய்வங்கள் வேறு என்றான். ஸ்ருதசேனன் புன்னகைத்து, முந்தைய தெய்வங்கள் தொல்காடுகளில் பிறந்தவை, ஒரு கையில் மதுக்குடமும் மறு கையில் காட்டு மலர்களும் கொண்டவை என்றான். பிரதிவிந்தியன் அவனை திரும்பி பார்த்து புன்னகைத்தான். மங்கள இசையும் வாழ்த்தொலிகளும் அலைகளென வந்து அனைத்து சாளரங்களின் ஊடாகவும் நின்று அவை கூடத்தை நிரப்பின. 3 நிமித்திகர்கள் உள்ளே வந்து ஒன்றுடன் ஒன்று தொடுத்து கொண்டு வண்ண ஒளி சுழற்சி என தெரிந்து மறைந்த கொம்போசையை எழுப்பி மன நிறைவு அணுகுவதை அறிவித்தனர். தொடர்ந்து மதுராவின் கொடி ஏந்திய கவச வீரன் உள்ளே வந்து அவைக்கு முன் கொடியை காட்டி அதை நிறுத்தினான். பட்டாடைகளும் பொன்னணிகளும் மின்ன அணிச்சேடியரின் நீண்ட நிறை மங்கள தாளங்களில் எரிந்த சுடர்கள் மலர் இதழ்கள் என அசைய அவைக்குள் புகுந்து வண்ணத்திரிகள் என பிரிந்து அவையின் விளிம்புகளில் பரவி நிறைந்தது. அதைத் தொடர்ந்து 7 நிறைகளாக வந்த இசைச்சூதர்கள் மங்கள இசை எழுப்பியபடி அவைக்குள் நுழைந்து முன்னரே நின்றிருந்தவர்களுடன் இணைந்து கொண்டனர். பலராமர் வெண்குடைக்கு கீழே மதுராபுரியின் மணிமுடி சூடி கை கூப்பி நடந்து வந்தார். விரிந்த பெருந்தோள்களில் வெண்பட்ட ஆடை அணிந்திருந்தார். தோள்வளைகளும் கங்கணங்களும் கணையாழிகளும் மின்னிய பெரிய கைகள் ஒன்றுடன் ஒன்று தொட்டு கொண்ட 2 யானை தந்தங்களைப் போல் தோன்றின. கழுத்தில் மார்பு மறைய மறுப்பில் வழிந்திறங்கும் முகப்படாமென சரப்பொலி மாலைகள், ஆரங்கள், இடையில் பொற்கட்டு கச்சை, அணிச்செதுக்குகளில் மணிகள் மின்னிய குத்துவாள், வெண்பட்டாடை மேல் அலையலை என இறங்கி நெளிந்த குரங்குச்செறி, பித்தளையாலான கால் குருடுகள். அவைக்குள் அவர் நுழைந்ததும் மதுராபுரியாளும் யாதவ மன்னர் வாழ்க, பலராமர் வாழ்க, யதுகுலத்தின் மூத்தோர் வாழ்க என்று வாழ்த்தொலிகள் எழுப்பியபடி அவை எழுந்து நின்றது. அவையிலிருந்து விதுரரும் துச்சாதனனும் சுபாகவும் கை கூப்பியபடி சென்று அவரை வரவேற்று அவருக்கிடப்பட்ட அரியணையில் கொண்டு சென்று அமரச் செய்தனர். வாழ்த்தொலிகள் பின்னரும் தொடர்ந்து கொண்டிருக்க யாதவக்குடியின் 12 தலைவர்கள் கைகளை கூப்பியபடி அவை புகுந்தனர். அக்ரூரர் அவையை வணங்கி விதுரரிடம் சென்று தலை தாழ்த்தி ஏதோ கூற, விதுரர் ஒரு முறை பதற்றத்துடன் அவையை பார்த்துவிட்டு அக்ரூரரை தோளில் தட்டி அழைத்து கொண்டு வெளியே சென்றார். பிரதிவிந்தியன் ஸ்ருதசேனனிடம், யார் வருகிறார்கள் என்றான். ஸ்ருதசேனன், அவையில் இன்மையை உணர்த்துபவர் அங்கநாட்டு அரசர் என்றான். ஆம், அவரை நான் முன்னரே எதிர்பார்த்தேன் என்றான் பிரதிவிந்தியன். அவர் தோளிலிட்டு வளர்த்த மகள் அல்லவா கிருஷ்ணை? ஸ்ருதசேனன், அவருக்கு உடல் நலம் இல்லை, அங்கு நாட்டிலிருந்து பயணம் செய்யும் நிலையில் இல்லை என்றார்கள். புருவம் சுருங்க, அவர் உடலுக்கு என்ன என்றான் பிரதிவிந்தியன்.
கடந்த 14 ஆண்டுகளாகவே அவர் தன் நிலையில் இல்லை. மது அருந்துவது நாளுக்கு நாள் கூடி வருகிறது. 2 ஆண்டுகளாக அரண்மனையை விட்டு வெளியே செல்லவே இல்லை. சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு பொற்கதிரோன் பெருவிழாவில் அவை அமர்ந்து தோன்றியதற்கு பின் அங்க நாட்டு குடிகளே அவரை பார்த்ததில்லை. அஸ்தினபுரிக்கு அவர் வந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாகிறது என்கிறார்கள் என்று ஸ்ருதசேனன் சொன்னான். பிரதிவிந்தியன் அவனை அழுத்தமாக நோக்கிவிட்டு, ஒருவேளை அவர்தான் வருகிறாரா? அவர் வருவதென்றால் எதற்காக இந்த பதற்றம் என்றான் ஸ்ருதசேனன். ஒருவேளை சூரசேனர் வரக்கூடும். இது அவருடைய பெயர் மைந்தனின் மகன் மங்களம் கொள்வதல்லவா என்றான் பிரதிவிந்தியன். அவரும் மதுவனத்திலிருந்து நீண்ட பயணம் மேற்கொள்ளும் நிலையில் இல்லை என்றான் ஸ்ருதசேனன். மீண்டும் நிமித்திகன் உள்ளே வந்து கொம்பொலி எழுப்ப அணிபருத்தையர் மூவரும் தொடர்ந்து 7 மங்கள சூதர்களும் உள்ளே வர கிருதவர்மன் கை கூப்பியபடி அவை நுழைந்தான். அஸ்வத்தாமனை திரும்பி பார்த்த பின் பிரதிவிந்தியன், ஆம், அவரையும் நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்றான். அவர் இங்குதான் இருக்கிறார். இப்போது யாதவகுடியின் தரப்பாக பெண்ணின் தாய் மாமனாக அவை புகுகிறார். ஸ்ருதசேனன், அவர் ஏன் பிந்தினார்? எவருக்காக காத்திருந்தார்? துர்விநீதனும் துச்சகனும் கிருதவர்மனை இரு பக்கமும் நின்று அழைத்து சென்று அமரச் செய்தனர். மணமங்கலம் தொடங்கப் போகிறது என்று எண்ணுகிறேன் என்று ஸ்ருதசேனன் சொன்னான். அவை கொள்ளும் உடல் மாற்றத்தினூடாகவே நிகழவிருப்பது என்னவென்பதை நம் உளம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. நம் உடலிலும் அம்மாற்றம் அறியாது நிகழ்கிறது. அதை சித்தத்தால் விரட்டி சென்று தொடுவதென்பது நல்ல விளையாட்டு. பிரதிவிந்தியன், இத்தனை உள் விளையாட்டுகளுடன் தான் ஓர் அவை அளிக்கும் நெடுஞ்சலிப்பை கடந்து செல்ல வேண்டியுள்ளது. ஸ்ருதசேனன், சடங்குகள் என்பவையே ஒரு வகை சலிப்பை அலைந்து கொண்டிருப்பவைதான் மூத்தவரே. ஏன் என்று பிரதிவிந்தியன் கேட்டான். சலிப்பு கொள்கையில் நமது உள்ள மலையற்றதாகிறது, ஆழம் தெளிகிறது. எண்ணி நோக்குகையில் நெடுங்காலம் கழித்து நாம் நினைவு கூறும் அனைத்தும் நாம் மிகச் சலித்திருக்கும் தருணங்களில் நம்முள் புகுந்த நிகழ்வுகளும் காட்சிகளுமே ஆகும் என்றான் ஸ்ருதசேனன். பிரதிவிந்தியன், ஆம், உண்மை என்றான். நிமித்திகர் கைகளை அசைத்து கனகரிடம் ஏதோ கேட்க கனகர், சற்று பொறுங்கள் என்று சொன்ன பின் வெளியே ஓடியதை பிரதிவிந்தியன் கண்டான். கூர்ந்து நோக்குவதனாலேயே மிக அண்மையில் என அவை நிகழ்ந்தன. எவரோ வந்திருக்கிறார்கள் என்று ஸ்ருதசேனன் சொன்னான். சௌனகரின் விழிகள் வந்து தொட்டு சென்றன. சௌனகர் உணர்ந்து விட்டார் யார் வந்திருப்பதென்று என்றான் பிரதிவிந்தியன். நானும் உணர்ந்து விட்டேன் மூத்தவரே என்றான் ஸ்ருதசேனன். திகைப்புடன் திரும்பி, யார் என்று பிரதிவிந்தியன் கேட்டான். ஸ்ருதசேனன் புன்னகைத்து, சற்று பொறுங்கள் என்றான். சில கணங்களுக்கு பின் தொலைவில் முரசுகள் முழங்கத் தொடங்கின. அதன் தாளத்தை கேட்டதுமே, அவரா என்று பிரதிவிந்தியன் கேட்க, ஆம் என்று ஸ்ருதசேனன் புன்னகைத்தான். தாளம் மேலும் எழுந்ததுமே அவை முழுக்க வருபவர் எவர் என்பதை உணர்ந்து கொண்டது. திகைப்பும் ஆழ்ந்த அமைதியும் உருவாகி அவை எங்கும் படர்ந்தது. பிரதிவிந்தியன், ஆம், அவள் திருமணத்திற்கு அவர் வரமாட்டார் என்று எப்படி எண்ணினேன் என்றான். ஸ்ருதசேனன், மாற்றுருவில் மனம் கொள்வது அவரே அல்லவா என்றான். பிரதிவிந்தியன் திரும்பி, சாம்பனா என்றான். அவள் என்றான் ஸ்ருதசேனன். முரசுகளின் ஒலி வலுத்து கொம்புகளும் வாழ்த்தொலிகளும் இணைந்து கொண்டன. இளைய யாதவர் வெல்க, துவாரகையின் தலைவர் வெல்க, யதுகுலத்தோன் வாழ்க, ஆழியும் சங்கும் அமைந்த கரத்தோன் பொலிக என வாழ்த்தொலிகள் பெருகிச் சூழ்ந்தன. பிரதிவிந்தியன் கைகளை கூப்பியபடி எழுந்தான். அவனை தொடர்ந்து ஸ்ருதசேனனும் எழுந்தான். அவ்வசைவு உறைந்து அமர்ந்திருந்த அவையில் நீர்ப்பரப்பில் கல் என அலைகுலைவை உருவாக்கியது. குடித்தலைவர்களும் வணிகர்களும் அமைச்சர்களும் அந்தணர்களும் என ஆங்காங்கே ஒவ்வொருவராக எழத் தொடங்கினர். கூப்பிய கைகளுடன் வாயிலில் இளையாதவர் தோன்றிய போது அவை முழுக்க எழுந்து நின்றது. துரியோதனன் அரியணையிலிருந்து எழுந்து கைகளை கூப்பியபடி நடந்து சென்று அவரை எதிர்கொண்டு, அஸ்தினபுரியின் அவைக்கு நல்வரவு யாதவரே, இந்த மன நிகழ்வு தங்களால் முழுமை கொள்கிறது. இத்தருணம் வரை தங்களையே எண்ணிக்கொண்டிருந்தேன் என அறிவீர்கள் என்றான்.
இளைய யாதவர் புன்னகைத்து, எனக்கு இனியவள் அவள் என்றார். ஆம், உங்களுக்குரியவள் என்றான் துரியோதனன். இளைய யாதவர் அவையை வணங்கியபடி நடந்து உள்ளே வர அவருக்கான பீடம் எதுவும் போடப்படவில்லை என்பதை பிரதிவிந்தியன் கண்டான். அமைச்சர்கள் அங்கும் இங்கும் முட்டி மோதுவதைக் கண்டு துரியோதனன் சினத்துடன் கை நீட்டி கனகரிடம் ஏதோ சொல்ல, விதுரர் பதறி அணுகுவதற்குள் இளைய யாதவர் சென்று அவை மூலையில் அமர்ந்திருந்த கணிகரின் அருகே ஒழிந்து கிடந்த அவருடைய பீடத்தில் அமர்ந்தார். கணிகர் புன்னகையுடன் இளைய யாதவரிடம் ஏதோ சொல்ல, முகம் மலர்ந்து விழி கணிந்து குனிந்து அவர் மறுமொழி உரைத்தார். இளைய யாதவரை நோக்கி வந்து விதுரரும் கனகரும் தயங்கி பின் குனிந்து ஏதோ சொல்ல அவர் மறுத்து கையசைத்தார். துரியோதனன் பொறுமை இழந்து விதுரரை நோக்கி இளைய யாதவருக்கான பீடத்தை பற்றி சொல்வதை பிரதிவிந்தியனால் உதடு அசைவிலிருந்து உய்த்துணர முடிந்தது. விதுரர் அவர் அங்கு அமரட்டும், அதுவே முறை என்பது போல கை காட்டினார். பின்னர் நிமித்திகரை நோக்கி அவர் கை அசைக்க நிமித்திகர் இரு கைகளையும் வீசி அவை மங்களம் தொடங்கும்படி ஆணையிட்டார். பெண்கள் குரவையிட மங்கள இசை பெருகி அறையை நிரப்பியது. தன் சிறு கொம்பை எடுத்துக்கொண்டு அவை மேடையில் ஏறிய நிமித்திகன், அவையீரே, சான்றோரே, மூதாதையரே, தெய்வங்களே, இதை அறிக, ஐம்பருக்களே, இந்த சைத்திர மாதம் 7ஆம் தேய் நிலவு துவாரகையின் இளவரசர் யதுகுலத் தோன்றல் சாம்பர் தந்தையரும் சான்றோரும் அமர்ந்துள்ள இந்த அவையில் அஸ்தினபுரியின் குடித்தோன்றல் மாமன்னர் துரியோதனரின் புதல்வி கிருஷ்ணையை கைப்பற்ற உள்ளார். இந்நாளில் மணநிகழ்வின் தெய்வங்கள் சூழ்க. வசந்தத்தின் இன்மதுவின் நன்மலர்களின் கந்தர்வர்கள் இங்கு எழுந்தருளி வாழ்த்துக. உடலிலேயும் காதலியும் அருகணைக. 3 முதற் தெய்வங்களும் தேவியருடன் நின்று அருள்க என்றான். அவி கொள்ளும் தேவர்களும் நேர்கொள்ளும் மூதாதையரும் மகிழ்க. ஐம்பெரும் பருக்களும் மங்களம் கொள்க. இனி நிகழும் சேர்க்கையில் நம் குலத்து கொடி வழிகள் விண்ணிலிருந்து ஊறி மண்ணில் எழுக. ஓம், அவ்வாறே ஆகுக என அவன் உரைத்த போது அவை கை தூக்கி ஆம் 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 என வாழ்த்தியது. கொம்போசைகள் எழ வலது பெருவாயிலினூடாக யாதவ குடியின் இளவரசர்கள் இருபுறமும் தொடர சாம்பன் கைகளை கூப்பியபடி அவைக்குள் நுழைந்தான். மறுபக்கம் சேடியர் தொடர கிருஷ்ணை மலர் மாலை அணிந்து தலை குனிந்து சிற்றடி எடுத்து வைத்து அவை மேடைக்கு வந்தாள். எழுதழல் 67வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.